அவர் மேல் வந்தது. இன்னொரு மூணாவது வசனம் சங்கீதம் 51 1 2 3. சங்கீதம் 51 1 2 3. ரைட்டுமா. எனக்கு இரங்கும் கழுவி. சரி இப்போ முதல் பாகம் வாசிக்க கேட்டோம்ல, அதில் 3 கட்டளை கொடுக்குறாரு. என்ன செய்ய சொல்கிறாரு? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29 7ஆம் மாதம் 10ஆம் தேதி சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கி இருக்கிற பரதேசி என்ன செய்யணுமா? அவங்க 2 பேரும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்த வேண்டும். அப்புறம் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். 30ஆவது வசனத்தில் இன்னைக்கு என்ன நாளா? உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படும்படி உங்களுக்காக என்ன செய்யப்படுமா? செய்யப்படணும். பாவ நிமித்தி என்ன செய்யணும்? பதில் செய்தது பாவம் நீ. அந்த பாவத்துக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்? எதையாவது ஒரு பலி இடணும், காணிக்க கொடுக்கணும். பழைய காலத்தில் ஆடு மாடுகளை வச்சு நின்றாங்க, ரத்தத்தை காய்ச்சி நின்றாங்க. ஏன்னா பாவம் செய்தது யாரு? பாவம் செய்தது யாருமா? மனுஷன். ஆனால் அவன் பாவத்துக்கு பதிலாக அவன் என்ன செய்கிறான்? ஒரு ஏழையாக இருந்தால் புறா, பறவை, குருவி, பணக்காரனாக இருந்தால் ஆடு மாடுகள் கொண்டு வந்து வெட்டி, அது வெட்டும் போது என்ன ஆகுது? ரத்தம் என்ன ஆகுது? வெளியே வருது. அந்த ஆடு மாடுக்கு மிருகத்துக்கு வலி இருக்குமா இருக்காதா? பாவம் செய்தவனுக்கு வலி இல்லை, பாவம் செய்த ஆடு மாடுக்கு வலி வருது இல்லையா? அதான் கடவுள் என்ன பண்ணார்? இதெல்லாம் நீங்கள் ஆடு மாடுகள் பலி வேண்டாம்பா, உங்கள் பாவத்தை எல்லாம் நான் என்ன செய்கிறேன்? நானே சுமந்து தீர்க்கிறேன். ஏசாமி என்ன பண்ணுறாரு? பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்துக்கு வரார். யோவான் 1:29 பாருங்கள். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இல்லை, அது வேணாம். இது ஏசாமியை பார்த்து என்ன சொல்கிறாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. மத்தேயு 26:28 படிங்க. மத்தேயு 26:28. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய, சொல்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஆடு மாடுகளை வச்சு உன் பாவத்துக்காக பலி செலுத்தினாங்க. ஏசாமி புது உடன்படிக்கை பண்ணுறாரு. ஒரே பலி, நானே உங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிறேன். மோசே என்ன கட்டளை கொடுத்துருக்காரு? வருஷத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுமா? ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தணும். உங்கள் ஆத்துமாவை என்ன செய்யணும்? உங்கள் பாவங்கள் சுத்தமாகணும் இல்லையா? வருஷத்தில் ஒரு நாள் செய்யணுமா? செய்றீங்களா? இப்போ என்ன நாள்? 40 நாள். பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன நாள்மா? உபவாச நாட்கள். ஏசாமி எங்கே உபவாசம் இருந்தார் தெரியுமா? சொல்லுங்கள். 40 நாள் உபவாசம் இருந்தார். எங்கே உபவாசம் இருந்தார்? வீட்லையா? யாரோ சொன்னாங்களே, மலை, காடு, பாலைவனம். பாதி உண்மை. எங்கே இருந்தாங்க? பாலைவனம். பாலைவனத்தில் மரமும் கிடையாது, செடியும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, தண்ணி கிடையாது. நீங்களாம் எங்கே உபவாசம் இருக்கிறீங்க? யாராவது உபவாசம் இருக்கிறீங்களா? இந்த 40 நாள் கைத்து ஜெயா கைத்து உபவாசம் இருக்கிறீங்களா? 40 நாள் யமுனா உபவாசம் இருக்குமா? உபவாசம் இருக்கணும். இந்த நாளில் உபவாசம் இருக்கலைன்னா வேறு எந்த நாள்லையும் உபவாசம் இருக்க முடியாது.
பாரு ஏசாமி சொல்கிறார். லூக்கா 19:42 எடுங்க. லூக்கா 19:42. ஆமாம். இது கரெக்ட்மா. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலாம் நலமாய் இருக்கும். மறுபடியும் படிப்பாத. இந்த நாளில் ஆகல நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். பாரு, நான் என்ன சொன்னேன், இந்த நாளில் உபவாசம் இருக்குல்லன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏசாமி சொல்றாரு, இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால். தெபோரா அம்மா சிந்துஜா இங்கே கவனிமா, நீங்கள் பேசுன நான் பேச நான் நின்றுடுவேன். இந்த நாள்லையாவது உபவாசம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியாது. அவ்வளோதான், கடவுள் ஒன்று அழிப்பாருன்ற அடுத்த வருஷத்தில் இருக்குது. அப்போ இந்த நாளில் உபவாச நாட்கள். ஏசாமி பாலைவனத்தில் உபவாசங்கார். நம்ம எங்கே இருக்கிறோம் உபவாசம்? வீட்டில் இருக்கிறோம். உபவாசத்தில் 2 சொன்னேன் நான். 2 வகையான உபவாசம். உள்ளான உபவாசம் ஒன்று, வெளிப்படையான உபவாசம் ஒன்று. வெளிப்படையான உபவாசம் என்ன? சொல்லுமா சொல்லு. சாப்பிடாம இருக்கிறது, கரெக்டு. வெளிப்படையாக அலங்காரம் குறைக்கிறது, புது புடவை எடுக்காமல் இருக்கிறது, அதான் சாப்பிடாம இருக்கலாம். மட்டன் சிக்கன் சாப்பிடாம இருக்கிறது, அதான் மட்டன் சிக்கன் சொன்னல, அது வெளிப்படையான உபவாசம். உள்ளான உபவாசம் என்ன தெரியுமா? எபேசியர் 4:31 பாருங்க. உள்ளான உபவாசம். உன் இருதயம் ஆத்துமா சுத்தமாகணும். எபேசியர் 4:31மா? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இல்லை கசப்பு. கலாத்தியர் 5:19 பாருங்க. கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள். பாரு, வெறி எப்படி வெறிக்கிறான்? குடிச்சிட்டு வெறிக்கிறான். சாதாரணமாக இருக்க தண்ணி குடிச்சா வெறிக்க மாட்டான். அவன் பிராந்தி இது குடிச்சான் என்ன ஆகிடான்? வெறி. பைபிளில் போட்டிருக்கு. களியாட்டு. இதெல்லாம் செய்த ஆத்மா சுத்தமாகுமா? உள்ளான மனுஷன் என்ன ஆகிடுவான்? கெட்டு போயிடுவான். நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:16 பாருங்கம்மா. நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறானா? பைபிளில் இருக்கு. 2 கொரிந்தியர் 4:16. நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்காமா? நமக்குள்ள ஒரு மனுஷன். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே சோர்ந்து போகிறதில்லை. புறமான மனுஷனானவன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் போதுமா? 2 மனுஷன் வந்தானா?
புறம்பான மனுஷன் ஒன்று, உள்ளான மனுஷன் ஒன்று. இதெல்லாம் உபவாசம். இந்த உள்ளான மனுஷன் என்ன ஆவான்? பலப்படுவான். உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அதான் ஆத்மா. உடல், ஆத்மா, ஆவி. இந்த ஆத்மா உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்ன? அப்போ நம்ம ஆத்மா சுத்தமாகணும், ஆத்மாவை தாழ்த்தணும். இந்த நாளில் ஆத்மாவை தாழ்த்தணுமா? இங்கே பைபிள் என்ன சொல்லுது? அது விசேஷித்த ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஒரு ஆத்மாவை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இது உனக்கு என்ன கட்டளை? நித்திய கட்டளை. நம்ம உபவாசம் இருக்கிறோமா? உபவாசம் 40 நாள் இருக்கலாம். ஆத்மாவை ஒரு நாள் தாழ்த்தணுமா? மேலேருந்து கீழே இறங்கணும். நான் பெரிய ஆள் கிடையாது, நான் பாஸ்டர் தான். நான் பாஸ்டர்னா நீங்கள் எதுக்கு தோத்திரம் பண்ணுவீங்க? சும்மா போகிற என்ன மரியாதை கொடுப்பானா? முறைப்பான். அவனுக்கு தெரியாது நான் என்ன ஆகுனா. நான் பாஸ்டர் கிட்ட விட்டு என்ன செய்யணும்? இறங்கி வரணும். அப்பா என்னை மன்னிச்சுக்க, அதான் பாஸ்டர். நான் அவனுக்கு மேலே நான் பதிலுக்கு போனால் அவனுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். நமக்கு கடவுள் அது மாதிரி வழி சொல்லலை. கடவுள் ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம், கடல் அலைகள் அப்படியே நின்றுது. குஷ்டரோகி எழுந்து நடந்தான், குஷ்டரோகி சுகமானா. படுக்கையில் கலந்த எழுந்து நடந்தான். 18 வருஷமாக பெரும்பாலும் வச்சு சுகமானார். இப்போ ஏசாமி சிலுவையில் ஏற்றுறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகும்? எல்லாரும் போயிடுவானுங்க. ஆனால் அவர் சொல்லலை. இங்கே உபவாசம் இருக்கா வனாந்திரத்தில், இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகுன்றார். ஏசாமிக்கு என்ன வருது? ஏசாமி எப்படி இருக்கா? அந்த 40 நாள் உபவாசம் தாளுக்கு எப்படி இருக்கான்? என்ன எடுக்கான்? 40 நாள் உபவாசம் தான் என்ன எடுக்கான்? உபவாசம் தான் என்னப்பா இருக்கான்? சொல்லுங்க, யாரும் சொன்னீங்கள சொல்லு. ரைட்டு, பசி எடுக்கும். உபவாசம் தான் என்ன நினைக்கா? பசி எடுக்கும். பிசாசு வர்றான். நம்ம கூட உபவாசம் தான் யார் வர்றது? பிசாசு மனுஷன் ரூபத்தில் வர்றான். பிசாசு எங்கே வர்றான்? நம்மக்கிட்ட வர்றான். நீ ஏன்டா கோயிலுக்கு போகிற? அந்த வேலைக்கு போ. இல்லை பாருங்க, அது மாதிரி தான் யூதா சொன்னார். ஐயா எனக்கு வேலை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையே கூப்பிட்றான் ஒரு ஆள். யூதா சொன்னார் என்னென்னா, ஏப்பா அவனை வந்து தள்ளுப்பா, ஃபஸ்ட்டு கடவுளாண்ட வாப்பா, அப்புறம் போப்பா, அவன் குடும்பம் நல்லா வரும்பா. குடும்பத்துக்காக நீ வாப்பா, அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாமான்னு. போன வாரம் ஐயா நான் இந்த வாரம் விட்டுறேன், அடுத்த வாரம் வரேன்னார். யூதா என் பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சிருக்கார். யூதா கை தட்டுவோமா? யூதா கை தட்டுங்க. காட் பிளஸ் யூ. பிசாசு வருவான், பிசாசு அவர் வந்து கெடுப்பான். போகாத, இன்றைக்கி நிறைய கூலி இருக்குது, நான் டபுள் பேமெண்ட்டு கொடுக்குறேன்னுவான். ஏசாமி கிட்ட வந்தான். 40 நாள் உபவாசம் இருந்தார். பசின்னா என்னது? பசினா வயிற்றுல என்ன ஆகுமா? பசினா வயிற்றுல என்ன ஆகா? பசினா வயிற்றுல என்ன ஆகா? வயிற்ற கில்லுன்னு சொல்கிறேன்ல, பசி வயிற்ற கில்லுது. கில்லும் போது பிசாசு வந்தான். உனக்கு தான் பசி இருக்குது, நீ வந்து பிசாசு பைபிள் படிச்சுக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? பிசாசு என்ன செய்திருக்கான்? பைபிள் படிச்சிருக்கான். அவன் சொல்கிறான் பைபிளில் எழுதி இருக்குதுப்பா, பைபிளில் எழுதி இருக்குது அப்படின்றான். என்ன சொல்கிறான்? இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய்ய? அப்பமாக்கு, தோசை ஆக்கு, ரொட்டி ஆக்கு, மசாலா தோசை ஆக்கு சொல்கிறான். ஏசாமி என்ன சொல்கிறாரு? மத்தேயு 4:4 பாருமா. மத்தேயு 4:4. பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற மனுஷன் சாப்பாட்டினால மட்டும் பழக மாட்டான், வேற எதனாலும் பழகிறானா? வார்த்தை. அது எங்கே இருக்குது? அது உபாகமம் 8:3 பாரு. உபாகமம் 8:3 எடுங்க. ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியர் ஆகமம், என்ன ஆகமம், உபாகமம் 3:3. அவர்
சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற போருமா இந்த பைபிள் இருக்குதா? அதை தான் ஏசாமி சொல்கிறார். ஏசாமி என்ன சொல்கிறார்? பிசாசுக்கு மனுஷன் அப்பத்தின சாப்பாடு மட்டும் இல்லைப்பா, தோசை மட்டும் இல்லை, இட்லி மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஏசாமி ஜீவ அப்பம், ஜீவ அப்பன் என்ன சொல்கிறாரு? ஜீவ அப்பம் நான். அப்பன்னா என்ன? சாப்பாடு. ஜீவ அப்பன்னா பசியே எடுக்காது, குறைவே குறையாது, எல்லாம் வந்துன்னே இருக்கும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் யாரு? நானே என்றார் ஏசாமி. அப்போ ஜீவ தண்ணீர்னா தண்ணீர் என்ன ஆகும்? தண்ணீர் என்ன ஆகும்? அல்ல முள்ள முள்ள குறையாதுமா, அதான் ஜீவன். ஜீவ தண்ணீர்னா குழா போட்டுனா தான் 24 மணி நேரம் வந்துன்னே இருக்கும். ஜீவ அப்பன்னா அப்பம் குறையாது அங்கே, விளையுதா? அப்போது கடவுளுக்காக நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, உபவாசம் இருக்கும் பொழுது, கடவுளுக்காக நாம் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும் பொழுது, நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக்கும் பொருட்டு கடவுள் தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் என்பதை நாம் விசுவாசித்து கடவுளுக்காக உபவாசம் இருந்தால் நம்ம ஆத்துமா என்ன ஆகும்? நாளுக்கு நாள் புதிதாகும், சுத்தமாகும், இல்லையா? மனுஷன் தூய்மையாகும். சுத்தமாகணும்ல. ஒருவேளை பாத்திரம் துருப்பிச்சா என்ன செய்கிறான்? பாத்திரம் துருப்பிச்சா என்ன செய்கிறான் சொல்லுங்க? தேய்க்கிறான். பாத்திரம் துருப்பிச்சா என்ன பண்ணுறாங்கம்மா? தேய்க்கிறாங்கல்ல. நம்ம இருதயம் கூட என்ன இருக்கு? துருப்பிச்சு போயிருக்கு. என்ன படித்தாங்க? கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:19 பாருங்கள். காம விகாரம், அதான் துரு. நம்ம இதில் இதயமெல்லாம் துரு பிடிச்சி போயிடுது. 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. சொல்லு. விபச்சாரம், வேசித்தனம், என்னது? அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, தில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், நம்ம வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு. பாரு எவ்வளோ வருது பாருங்க. எல்லாம் மனுஷன் செய்கிறான், இன்னும் செய்துனா இருக்கிறான். ஆனால் அந்த 40 நாள், இந்த நாளில் ஆகிலும் உனக்கு சமாதானத்துக்கு உபவாசத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். லூக்கா 19:42 சொல்கிறார். வருஷத்தில் ஒரு நாள் சைலண்ட்டாக இருக்கணும். நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன். யாராவது தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? அம்மா, இந்த மாதிரி யாராவது தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? பசங்க யாராவது பொய் பேசாமல் நான் இருக்கும். ரைட். இந்த அம்மா யாராவது சண்டைக்கு வந்தால் கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம போகக்கூடாது, பதில் பேசக்கூடாது. முதல்ல சைலண்ட்டாக இருக்க கற்றுக்கப்பா. நான் அதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி நான் பேச மாட்டேன். என்னால் முடியும், ஆனால் கூட நான் இல்லை. அது வேற ஆளை பார்த்துக்க. சத்தம் போடு, நான் கேட்காத மாதிரி போயிடுறேன், இல்லையா? அதுதான் பதில் நம்ம பேசக்கூடாது. கடவுள் பார்த்துப்பார். நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் பதில் பேசக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கோபப்படக்கூடாது. கடவுள் பார்த்துப்பார். சைலண்ட்டாக வந்துடணும். இல்லை பதில் பேசக்கூடாது. நம்ம வீட்டில் பாஸ்டரம்மா பதில் பேசினா நானும் பாஸ்டரம்மா சண்டை போடலாமா? பசங்க என்ன ஆவாங்க? பசங்களை பார்க்குறாங்கல்ல, அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க, நம்மளும் சண்டை போடலாம். வெளியே போய் ஒருத்தனை அடிப்பான். நான் பாஸ்டரம்மா வச்சா பையன் என்ன பண்ணுவான்? தெருவில் போய் ஒருத்தனை அடிப்பான். நான் அடிக்கிற ஆள் கிடையாது. பாஸ்டரம்மாவும் அது மாதிரி பேச மாட்டாங்க. சொல்கிறேன் உங்களுக்கு, கணவன் மனைவி குடும்பம் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் தான் எல்லாமே உருவாகுது. நான் என்ன சொன்னேன்? முதல் பாஸ்டர் யார்?
அப்பா. முதல்ல அப்பாவை மதிக்கணும். அவர் தான் முதல் பாஸ்டர். உங்களுக்கு கடவுளை பார்க்குறோமோ இல்லையோ, யாரை பார்க்குறோம் நம்ம? அப்பா. கடவுள் வடிவத்தில் அப்பாவை பார்க்குறோம், ஃபாதர். இல்லை, அம்மாவை பார்க்குறோம். கடவுளை பார்க்குறோமோ இல்லையோ, அம்மாவை பார்க்குறோம். முதல்ல அவங்கள பார்த்தோம்னா மரியாதை கொடுத்தா கடவுள் என்ன செய்கிறாரு? நேராக உன்னாண்டு வர்றாரு. 10 கட்டளைகள், 5வது கட்டளை, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கனம் என்னன்னா, அப்பா அம்மாவை நேசிக்கணும், அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், அப்பா அம்மாவை அன்பா பேசணும், அப்பா கூப்பிட்டா கிட்ட போகணும். அப்போ என்ன ஆகுது? அவனுக்கு என்ன வரான்? ஆயுசு நாட்கள் அதிகமாகும். இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். என் வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? என் வயசு என்ன? 70. 10 வயசு கம்மியாகிடுச்சு. பரவாயில்ல, தேங்க்ஸ் மகா. ஒரு பையன் அப்படி தான். நேற்று ஏதோ ஒரு மீட்டிங்கு போனேன், எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா இங்கே போயிட்டார், பாஸ்டர். அது பையன் தான். பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், பொண்ணு +2 படிக்குது. அது எங்கள் மாமா பையன். நான் அவனுக்கு தாத்தா ஆகுது. அவன் என்ன சொன்னான்? அங்கிள் உட்காருங்க அங்கிள், அப்பா வருவாருன்னா. நான் டீ போட்டு கொடுத்துனாட்டான்னு கேட்டான். நான் சொன்னேன், டேய் உனக்கு நான் தாத்தாடான்னு. உங்களை பார்த்தா அங்கிள் மாதிரியே இருக்குது. என்ன சொல்கிறாங்க? உங்களை பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கா. அங்கிள் என்ன கூப்பிட்றா. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? எனக்கு பலத்தை கொடுக்குறேன். போன வாரமே சொன்னல, யோபு 33:25 உன் மாம்சம் ஆரோக்கியம் அடைந்து திரும்ப நீனாவ. யோபு 33:25. மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடைந்து வாழ வயதுக்கு திரும்புவார். இப்போ அப்படித்தானே அர்த்தம். என்ன 10 வயசு கம்மியாக்கிடுச்சு. கடவுள் எனக்கு என்ன பண்ணுறாரு? என் வாலிபத்துக்கு கொண்டு போகிறாரு. என்ன வாலிபத்தில் எப்படி இருந்ததுன்னா அது மாதிரி. எப்போ உபவாசம் இருக்கும்போது, கட்டளை கீழ்ப்படியும் போது, அவர் அப்பா அம்மாவுக்கு கனம் பண்ணும்பொழுது. இந்த உபவாச நாட்களில் நம்ம அப்பா அம்மாவை நேசிக்க கற்றுங்க. சாப்பாட்டு மேட்டரில் எதையாவது ஒன்று குறைங்க. சாப்பாட்டு மேட்டரில் எதையாவது ஒன்று குறைங்க. அடுத்தது, உள்ளான மனுஷன் பலம் பண்ணனா போய் பேசாதீங்க, அப்புறம் குடிக்காதீங்க, திட்டாதீங்க, வேற என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கம்மா, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அப்புறம் பகைகள், பதிலுக்கு பதில் சண்டை, கோபம், வைராக்கியம். எவ்வளோ என்ன இப்படி அப்படி எனக்கு விட்டுறமா. வைராக்கியம் வரக்கூடாது. இமான், வைராக்கியம் வரக்கூடாது. ஓதிபுரம் போட அவள்தான். என்னை முறைக்கிறான். ஒருத்தன் முறைச்சான், ஐயா மன்னிச்சுக்கிட்டேன், சைலண்ட் ஆகிட்டான். யாரோ, அது கடவுளுக்கு தெரியும். இந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதுன்னா, எப்பா தப்பு தான், மன்னிச்சுக்க. அவ்வளோதான். நமக்கு சமாதானம் ஆயிடுச்சு. அவன் பதில் பேசினா எங்கேயோ போயிடும். ஓகேவா? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அந்த டைம் தெரியாமல் போயிடுச்சுமா.